ஷாதுலியா தரைக்கான் வளர்ச்சிக்காகவும் மேன்மைக்காகவும் பாடுபட நீங்கள் உங்களுடைய முயற்சி எடுக்க வேண்டுமென்று கூறி எங்களுடைய தலைவருக்கும் இன்னும் எங்களுடைய பள்ளி சங்கத்த மங்கத்தருவலுக்கும் இந்த பள்ளிவாசல் சீனக்கோட்டையில் உள்ள எல்லா எங்களுடைய ஆலயம் உள்ளபாக்கள் எல்லோருக்கும் ஊர் ஜமாத்தார்களுக்கும் வந்தியர்களுக்கும் என்னுடைய சொந்த நன்றியையும் ஊர் மக்களுடைய எல்லாருடைய நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீனங்கோட்டை பள்ளிவாசல் சமூகத்தின் தலைவர் தேசபந்து அல்ஹாஜ் நௌஃபல் ஜாபிர் அவர்கள் பேச கேட்டோம். இங்கே ஒரு சிறப்புரை இருக்கிறது. அந்த சிறப்புரைக்கு முன்னர் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்கள் ஒரு சிலரை வெளிநாட்டு தூதுவர்கள் பங்களாதேசத்தைச் சேர்ந்த ஹை கமிஷனர் ஆஃப் பங்களாதேஷ் மஹபூபு ஜமான் வெல்கம் அஹ்லன் வசஹ்லன். அதேபோல் மலேசிய நாட்டு தூதுவர் சார்பிலே நூர் அக்மல் அப்துல் மனாஃப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்படியான பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகத்தின் கலாசார கவுன்சிலர் டாக்டர் அசீத் மஹமூத் ரிசா மரந்தி அவர்கள் இப்படி பெருமக்கள் இங்கே கலந்து கொள்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த நிகழ்வுகளுக்கு தமிழ்நாடு மதுரை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் அப்சர் ஹுசைன் அல் ஆலி மிஸ்பாஹி ஹலிபத்து ஷாசுரி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படி இவர்களெல்லாம் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் யார் பேசுகிறார்கள் என்று சொல்வதற்கு. எங்களுடைய அன்புக்குரிய ஹலிபத்து ஷாத்ரி மௌலவி ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அதனை அடுத்து இங்கு சிறப்பான நிகழ்வுகள் இருக்கின்றன. கம்ப்யூட்டர் கணினி கருவி வழங்கப்படவிருக்கிறது. அதனையும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கவுன்சிலர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். பள்ளி தலைவர்களிடம் இப்பொழுது ஹலிபத்து ஷாத்ரி மௌலவி ஜே அப்துல் ஹமீத் பஹஜி அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. அன்புக்குரிய சாதாத்துமார்களே, மദ്രസാக்களின் உஸ்தாதுமார்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற குலஃபாக்களே, தலை சிறந்த உலமாக்களே, பெரியோர்களே, ஜாவியாக்கள், பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளே, சீனங்கோட்டையை சார்ந்த அன்புக்குரிய இஹ்வான்களே மற்றும் பல பகுதிகளிலிருந்து இம்மதரசாவுடைய விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே, சிறப்பான உயர்வான ஒரு சந்தோஷமான ஒரு நாளையிலே அல்லாஹ்வுடைய இல்லமாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு சேர்ந்து இம்மதரசா இந்த ஜாமியா அமைந்திருப்பது இன்னும் ஒரு வகையிலே அம்மதரசாவுக்கு அக்கலாசாலைக்கு அஜாமியாவுக்கு பெரிய ஒரு துணையாகவும் மஸ்ஜிதுக்கு மதரசா ஒரு துணையாகவும் அமையும் என்பது இந்த இடத்திலே ஒரு பொருத்தமான ஒரு செயலாக அல்லாஹு தபாரக வ தஆலா இப்பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே இந்த ஜாமியாவை கட்டி முடிப்பதை நாம் சந்தோஷத்தோடு வரவேற்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் சிலர்கள் சிந்திக்கலாம், இலங்கை நாட்டில் நிறைந்த மதரசாக்கள், நிறைந்த கலாபீடங்கள், அதிலும் குறிப்பாக அரபு ஷரியாவுடைய மதரசாக்கள் கிட்டத்தட்ட 140 தாண்டி கொண்டிருக்க நான் நினைக்குகின்றேன். அந்த அளவுக்கு மதரசாக்கள் இன்று இலங்கையிலே நாலா பகுதிகளிலும் ஷரியாவுடைய மதரசாக்கள் இருப்பதை நாம் கருத்தில் கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது
இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு மதரசா அவசியம், இப்படி ஒரு ஜாமியா ஏன் உங்களுக்கு அவசியமாயிற்று என்று சிலர்கள் சிந்திக்கலாம், சிலர்களுக்கு எண்ணங்கள் உருவாகலாம். இந்த ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதிலியா மதரசாவுடைய முழுமையான நோக்கம் இன்று தரீகாக்களுடைய அமல்கள், இபாதத்துகள், ஷரீஅத்தை ஒட்டி இருக்குகின்ற தரீக்கத்துடைய போதனைகள், தஸவ்வுஃபுடைய கலைகளெல்லாம் மறுக்கப்பட்டு அவைகள் போதிக்கப்படுவது குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காகவும் இன்று எமது நாட்டிலும் நம் முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் காட்டித்தந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்கள் குறைந்து போகின்ற ஒரு காலகட்டத்திலும், அல்லது அவைகள் தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு மதரசா கட்டாயம் அவசியம் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த ஷீனங்கோட்டை வாழ்கின்ற நல் மனம் படைத்த நல் உள்ளம் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு ஆசையும் ஷேகுமார்களுடைய துஆ பரக்கத்தினாலும் இந்த பள்ளிவாசலின் அருகாமையிலே இப்படி ஒரு கலாபீடம் அமைவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்குகின்றோம், முன்னைய மதரசாக்கள், பழைய மதரசாக்கள், இலங்கை வரலாற்றிலே இங்கு படித்த உலமாக்கள் இருக்கிறார்கள், மற்றும் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று பட்டதாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், யாரும் மறுப்பதற்கு இல்லாத வரலாறு. இலங்கை நாட்டிலே அரபு துறையிலும் ஷரியா துறையிலும் மதரசாக்களை கட்டி எழுப்பியவர்கள் தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள். அதை யாராலும் மறுக்க முடியாது. இலங்கைக்கு அரபு மதரசா என்றோ அல்லது ஷரியத்துடைய துறையில், மார்க்கத்துடைய துறையில், ஃபிக்ஹுடைய துறையில் உலமாக்களை உருவாக்குவதற்கு முன்னின்று உழைத்தவர்கள் தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள். அதிலும் குறிப்பாக ஷாதுலியா தரீக்கத்துடைய மஷாயிஹ்மார்கள் இலங்கை நாட்டுக்கு வருகை தந்து இலங்கை நாட்டிலே தலை சிறந்த மதரசாக்களை உருவாக்குவதற்கு அந்த மஷாயிஹ்மார்கள் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். இப்பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால், ஷீனங்கோட்டை நான் நினைக்கின்றேன் 100 வருடங்களுக்கு முன்னால் அல்லது அதற்கு மேலால் இங்கேயும் ஒரு மதரசா இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இங்கு ஓதிய உலமாக்களும் இங்கே முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் ஒரு மதரசா இருந்தது. எனவே ஏன் மதரசா இன்றைக்கு தேவை? எமது தரீக்கத்துடைய அமல் இபாதத்துகள், சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவுடைய கோட்பாடுகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம். இன்றைக்கு பாருங்க, அந்த காலத்தில் மதரசாக்கள் எல்லாம் தஸவ்வுஃபுடைய இல்மு ஒரு பாடமாக, ஒரு சிலபஸாக போட்டு கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு அது இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, மறுக்கிறார்கள் என்றும் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த கலை, அந்த தஸவ்வுஃபுடைய கலை இன்று இலங்கை நாட்டிலே சிலர்கள் அவைகளை வேறு பக்கமாக திசை திருப்பி அது அவசியம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு தஸவ்வுஃபுடைய கலை இன்று மறுக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்முல் ஃபலக், அன்றைய உஸ்தாதுமார்கள், அதிலும் குறிப்பாக காலி பஹஜத்துல் இப்ராஹிமியா போன்ற அரபிக் கலாசாலையில் கல்வி பயின்ற மாபெரும் மாமேதைகள் இந்த மீகாத்துடைய நேர, சுசியுடைய தொழுகையுடைய நேரம், கிபிலாவுடைய திசை, அதே போன்று பிறை சம்பந்தப்பட்ட அத்தனை கலைகளையும் அன்று ஒரு காலத்திலே மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இன்றைக்கு அந்த கலையை கற்றவர்கள் விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு 1, 2, 3 அளவுக்குத்தான் இலங்கை நாட்டிலே அது சம்பந்தப்பட்ட உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்முல் மீராஸ் அல்லது இல்முல் ஃபராயில், இது இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? எத்தனை மதரசாக்கள் இந்த கல்வி இன்றைக்கு போதிக்கப்படுகிறது? இன்றைக்கு மீராசுடைய விஷயத்தில் சொத்து உரிமை
யார் யாருக்கு எந்த அளவு பங்கு போக வேண்டும் என்று குர்ஆன் சொன்னதோ, குர்ஆனுடைய கட்டளை குர்ஆனில் இருந்து கொண்டிருக்கிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை எப்படி இருக்கிறதோ அப்படி இன்றைக்கு சொத்துரிமை பங்கிடப்படுகிறதா, அல்லது அந்த சொத்துரிமை இஸ்லாமிய ஷரியத்து லோவின்படி, சட்டத்தின்படி அதனுடைய அறிவாளிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்?